ஏனென்றால் ஒரு கர்த்தர் உன்னை வழி கைப்பிடித்து வழி நடத்தி செல்லுகிறார். உனக்கு க்ரீன் லைட் விழுந்துருக்குது, நீ பாட்டுக்கு நீ போகலாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து, அடுத்த வசனம், கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். நடுவில் போய் காலை விட்டுறாத. சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணும், சைக்கிளில் விடும்போது நடுவில் காலை விட்டுடும். அது மாதிரி விடக்கூடாது. இப்போ கர்த்தர் தான் நமக்கு நம்பிக்கையாக இருந்து என் கால் அதில் போய் மாட்டிக்கொள்ளாத, சிக்கிக்கொள்ளாதபடி, எந்த பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்கொள்ளாதபடி காப்பார். இப்போ ஒரு சின்ன பையன், வாலிப பையனும் போயிருக்கான், வயசானவனும் போகிறான், எல்லோரும் போகிறான். அவன் போய் இந்த குடிகார ஷாப்பில் போய் மாட்டிக்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பார். எப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கணும். தனி பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் வந்துட்டு கர்த்தரை காப்பாற்ற சொன்னால் காப்பாற்றவே மாட்டார். திராட்சரசம் அமளி பண்ணுன்னு போட்டிருக்கு பைபிளில். குடிகாரங்களுக்கு இந்த வசனம் பிடிக்கவே பிடிக்காது. ஏனென்றால் அவர் நடுரோட்டில் படுத்துக்கிட்டு செவ்வாய் கிரகத்துக்கு போகிறேன்னு இப்போ சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் நடுரோட்டில் படுத்து தண்டவாளத்துக்கு நடுவில் படுத்தா ட்ரெயின் ஏறி போயிடும். அப்புறம் செவ்வாய் கிரகத்துக்கு போனால் அது வேற எங்கேயோ போயிடுவாங்க. அப்போ நான் இந்த இது கடுகிட்ட போகும்போதே இந்த வைன் ஷாப், வாட் எவர் யூ பீப்புள் கால் இட், அதுக்கிட்ட போகும்போதே நான் விலை கொள்வேன். இந்த உலகத்தில் அங்கங்கே நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு திறந்து வச்சுருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, விதவிதமாக டிசைனாக திறந்து வச்சுருக்காங்க. போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். இன்னொரு வசனம் கூட பார்ப்போம். Let us turn our Bibles to Psalm 107, 10வது வசனம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி, அப்போ கீழ்ப்படியிலனா கலகம் பண்ணுறதுன்னு அர்த்தம். கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். சகாயர் மாட்டிக்கிட்டாங்க. கர்த்தருடைய ஆலோசனை கேட்காம இந்த உலகத்தில் எப்படி வாழ்றது? கர்த்தரை நம்ம படைச்சி இந்த உலகத்தில் அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுத்து வைத்திருக்கார் வேத புஸ்தகத்தின் மூலமாக. அந்த ஆலோசனைகளை நம்ம உள்வாங்கி அதை நம்ம இருதயத்தை பதித்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம போகும்போது ஐயோ இங்கேருந்து போன இடத்துல எனக்கு ஆபத்து இருக்குது. சங்கீதத்தில் ஒரு நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது, விவேகிய ஆபத்தை கண்டு விலகி போகிறான், பேதையோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். அது ஆபத்துன்னு உனக்கு கண்டுபிடிச்சிடுவேன். இப்போ பாருங்கள், இன்னொரு சம்பவத்தை படிப்போம். நம்ம பைபிள்ஸ் ஜெனிசிஸ், இங்கே ஆதாம் ஏவாளை பற்றி படித்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு அவங்க பிள்ளைங்களை பற்றி கொஞ்சம் படிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதாம் ஏவாளுக்கும் 2 பசங்க பிறந்தாங்க. அவங்க ஒரு பேருக்கு நிறைய பேர் பிறந்தாங்க. ஆனால் வேதத்தில் குறிப்பிட்டபடி ரெண்டு மட்டும்தான் போட்டிருக்கு. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக, அவங்களுடைய வாழ்க்கையை எக்ஸாம்பிளாக காமிக்கிறதுக்காக. சகோதரன் ஆபேலை பெற்றான். நாலாம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கும். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இப்போ இந்த மாதிரி தான் பாவத்தை உள்ளே கொண்டது. இப்போ கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். அடுத்த பிள்ளை வந்துருச்சு. ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். இங்கே 2 பேருடைய ப்ரொஃபஷனும் வந்துருச்சு. இவர் நிலத்தை பயிடுகிறாரு, குடியானவர். அவர் ஆடு மேய்க்கிறவர், நல்ல தொழிலில் பண்ணுறாங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். நிலத்தின் கனிகைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். இப்போ கொண்டு வரும்போது எப்படி கொண்டாடணும்னு ஒரு முறை இருக்குது. இப்போ இவன் நிலத்தின் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில்
கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். இது அவன் கொஞ்சம் தான் கொண்டு வந்தான், ஆனால் என்ன பண்ணான்? பெஸ்ட்டு கொண்டு வந்தான். சிலவற்றை கொண்டு வந்தான், அவைகளில் கொழுமையானவைகளும் தலையிற்றிலும் பெஸ்ட், ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட். இன்றைக்கும் நம்ம காணி கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறோம்? இந்த இன்டென்ட் தான். இன்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏதோ ஒன்று அப்படின்னு அலசி தூக்கி போட்டு வர்றதில்லை. இன்றைக்கி இந்த பைபிள் வெரி கிளியர்லி சேஸ் த இன்டென்ட் வாஸ் ராங். ஆபேலுக்கு இன்டென்ட் ரைட்டாக இருந்துச்சு, காயினுக்கு இன்டென்ட்டே கிடையாது. ஏதோ ஒன்று தூக்கி போட்டு கொண்டுட்டான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஏனென்றால் அவனுடைய இன்டென்ட் கரெக்டாக இருந்துச்சு. அவனுடைய இன்டென்ஷன் வாஸ் கரெக்ட். ஸோ காட் அக்செப்டட் இஸ் ஆஃபரிங். இதுதான் ஸ்டாண்டர்ட். நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க உங்கள் இருதயத்துலேருந்து பெஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் அதை கொடுத்துட்டிங்கன்னா யூ வில் பி blessed. God accepts your. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஏன் அங்கீகரிக்கல? ஏன்னா ஏதோ ஒன்று, ஏனோ தானோ. இன்றைக்கி நம்ம அப்படி கொடுக்குறோமா? ஏனோ தானோ இல்லை, அப்படி கொடுக்காதீங்க. கர்த்தருக்கென்று உங்களுக்கு இதை தாராளமாக கொடுங்க. ஆனால் உங்கள் இன்டென்ட் ஷுட் பி தேர். இட்ஸ் நாட், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த குவான்டிட்டி, த குவாலிட்டி. த இன்டென்ட் இட்ஸ் வெரி வெரி எசென்ஷியல். காட் சீஸ் தட். சரி. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி, உடனே கோவம் வருது. இது நம்ம சபை பாஸ்டர்களுக்குள்ளே பார்த்தா, நம்ம சபையில் எல்லா சபைகளும் பாஸ்டர்களும் ஒரு பாஸ்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டா அடுத்த பாஸ்டர் கோவம் வந்துடும். பார்த்தியா? அதில் ஒரு குறை கண்டுபிடிக்கிறத எப்படியாவது கண்டுபிடிச்சிடுவாங்க. நான் எத்தனையோ பாஸ்டர்களை உருவாக்கி வச்சுருக்கேன். நான் சொன்னேன், அந்த இதில் இன்டென்ஷன்லேயே பார்த்துடுவோம் நாங்கள். எப்படி அவன் முக நாடி போகுது, ஆஹா இன்றைக்கி இது அப்போ அங்கேயும் எங்கே ஒரு போட்டி வருதுன்னு கேட்டிங்கன்னா, ப்ரையாரிட்டி. எனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்களா, அவனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. எங்கே ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க இல்லை, கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்துக்கிறார்? கர்த்தர் உனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாரா? ஆபேலு ப்ரையாரிட்டி கொடுத்து அவன் எடுத்துட்டார், அவனுடைய காணிக்கையை எடுத்துட்டார். இப்போ இவனுக்கு கொடுக்கல, உடனே எரிச்சல் வந்துடுச்சு. இன்றைக்கி இந்த மாதிரி காரியங்கள் இன்றைக்கும் உலகத்தில் இருக்குது. when you don't accept something which is not acceptable, உடனே பார்த்தியா இன்றைக்கி இந்த நம்ம நாட்டிலையும் சரி, நம்ம தேசம் சரி, எல்லா இடத்துலையும் இது மாதிரி காரியங்கள் ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்குது. உடனே ஒரு வீடியோ போட்டுருவாங்க, பத்தியா இவன் இப்படி பண்ணுறான், அவன் இப்படி பண்ணுறான், இவன் தேவையில்லை. நீங்கள் அவன் ஒழுங்காக நடந்தானாலே போதும், எல்லாமே சிறப்பாக ஓடும். இன்றைக்கி இது பண்ணான்னா அதை தூக்கிட்டு பண்ணுவோம். மனுஷனை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்கள். இங்கே கர்த்தர் தான் இம்பார்ட்டண்ட்டு. இந்த எக்ஸாம்பிளில் கர்த்தர் தான் அங்கீகரித்தார். இன்றைக்கி உன்னுடைய சேவையையும் உன்னுடைய மனப்பான்மையையும் உன்னுடைய நடத்தலையும் உன்னுடைய எல்லாரையும் கர்த்தர் அங்கீகரித்தாரா? இதுதான் பாயிண்ட்டு. இது கர்த்தர் அங்கீகரிக்கலன்னு நீ விட்டுட்டு போயிடுவேன். முன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. யூஆர் அ லூசர். சரி, இப்போ பாருங்கள். முகநாடி வேறுபட்டுச்சு, கோவம் வந்துடுச்சு. ஜலசி, ஒரு எரிச்சல், ஒரு ஜலசி. உடனே கர்த்தருக்கு புரிஞ்சிச்சு. கர்த்தர் அதை பார்த்துட்டாரு. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? எரிச்சல் மனசுக்குள்ளே தான் உண்டாகும். அவருக்கு எப்படி தெரியும்?
கர்த்தர் உன் உள்ளந்திரியங்களே ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். ஆகவே அவர் என்ன கேட்குறாரு, ஏன் உன் முகநாடி வேறுபட்டது, ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? பத்தியா, நல்லது செய்யல. He never gave God the first and he never gave the God the best. நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ஒருக்கே கொடுத்துட்டா சரியா போயிடுமா? இல்லையா, உங்களுக்கு புரியாது. நீங்கள் செய்து பாருங்கள், அப்புறம் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு பாருங்கள். அது இந்த காலத்தில் சொன்னால் 4 பேர் கிறிஸ்தவனை தூத்திட்டு இருப்பான். If you want to live successfully, your economic theory and nothing will work out. Adam Smith-oda economic theory won't work out for your successful living. ஒரு புக் இருக்குது, சைக்காலஜி ஆஃப் மணி. அது இதே சொல்லுது, நீ பணம்ன்றது உன் மனசில் இருக்குது. அதை வச்சுட்டு நீ எப்படி மல்டிப்ளை பண்ணணும், நீ தான் முயற்சி செய்யணுமே தவிர்த்து நீ இப்படி செய்கிறதெல்லாம் கரெக்டாக வரணும்னு சொல்ல. எத்தனையோ பில்லியனர்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஷியர் லக். நோ, இட்ஸ் நாட் லக், இட்ஸ் ஃபெய்த், இட்ஸ் காட்ஸ் கிரேஸ் அண்ட் காட்ஸ் ஃபேவர். சரியா? இப்போ என்னாச்சு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பார்த்தீங்களா? இப்போ ஒரு கோபம் வந்து எரிச்சல் வந்தோடனே யாரும் இப்போ எரிச்சலையும் கோபத்தையும் தூண்டினது பிசாஸ். இந்த மாதிரி கெட்ட காரியங்கள், கொலை செய்கிற மோட்டிவ் உள்ள எல்லாத்தையும் தூண்டுறது யார்? பிசாஸ். அவன் என்ன சொல்லிடுவான், நேராக போய் காயின்னுட்டேன், ஐயோ பத்தியா உன் பிரதரோட காணிக்கையை ஏற்றுக்கிட்டாரு, உன்னை ஏற்றுக்கல, நீ காலி அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுவான். நீ என்ன பண்ணியிருக்கலாம், என்ன ஆண்டவரே இது மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஒரு ரெக்கன்சல் ஆகிருக்கலாம். அது செய்யலை. இம்மீடியட்லி ஹீ ஸ்டார்டட் கெட்டிங் ஜெலசி அண்ட் ஆல்சோ முகநாடி வேறுபட்டது, எரிச்சல் உண்டாயிடுச்சு. இப்போ பாவம் உண்டாயிடுச்சு. பாவம் வாசற்படியிலே படுத்திருக்குது.